இந்த நிமிஷம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இருந்தார், இருக்கிறார், இருந்து கொண்டே இருக்கிறார், இன்னும் இருப்பார். இயேசு வருகிற வரைக்கும் நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து தேவனுடைய ஊழியர்களுக்கும், உங்கள் போதகருக்கும், அதே போல போதகருடைய மகனுக்கும், மகனுடைய குடும்பத்திற்கும், மகளுக்கும், மகளுடைய குடும்பத்திற்கும், அருமையான பாஸ்டம்மாவுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு 3 வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பலத்த விடுதலையை உங்களுக்கு தரப்போகிறார். அது டெம்பரவரி டெலிவரன்ஸ் கிடையாது, அது பெர்மனன்ட் டெலிவரன்ஸ். ஹல்லேலூயா. இன்றைக்கு டெலிவரன்ஸ் ஆகி நீங்க வெளியே போகும்போது 4-5 உங்களோடு வரப்போவது கிடையாது. உங்களோடு இந்த நேற்றைய நாளில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி உங்களோடு அசைவாடி உங்களோடு நடந்து வந்து உங்கள் வீட்டில் இயேசு தங்கி இருந்தாரோ அதே போல இன்றைக்கு நான் இருக்கிறேன். டோன்ட் ஃபியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அப்பப்போ என்ன செய்யணும்னா நியூஸ் பார்க்கணும். என்ன செய்யணும்? நியூஸ் பார்க்கணும். அதே மாதிரி பிரேக்கிங் நியூஸ் பார்க்கணும். இன்னைக்கு பிலிப்பியன்ஸில் நிலநடுக்கம், தமிழ்நாட்டில் சென்னை பகுதியில் 17 பேருக்கு காய்ச்சல் வந்து அந்த காய்ச்சலுக்கு இன்ஜெக்ஷன் பண்ண உடனே 1 மணி நேரத்தில் 17 பேரும் இறந்து போயிட்டாங்க. அந்த 17 பேருடைய உடற்குருவை ஆய்வு பண்ணும் பொழுது அவர்கள் கொடுத்த இன்ஜெக்ஷனில் சம்பந்தமில்லாத ஒரு மருந்து கலந்திருந்ததாம். அது நிமித்தமாக 17 பேர் மரித்து போய்விட்டார்கள். ஒரு நடிகருடைய கூட்டத்திற்கு நடிகரை பார்க்க சென்ற 41 பேர் இறந்துட்டாங்க. அநேகர் காயப்பட்டார்கள். அகமதாபாத் விமானம், ஏர் இந்தியா விமானம் பறக்க ஆரம்பித்த 4 நிமிடத்திலேயே விழுந்து விமான பயணிகள் 240 பேர்கள் இறந்தார்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த மருத்துவ மாணவர்கள், மாணவிகள் இறந்தார்கள். அநேகர் காயப்பட்டார்கள். இவைகளெல்லாம் என்ன சொல்கிறது? இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று முன்னறிவிக்கிறது. அதற்கு முன்பாக நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் முழு விடுதலையாகி அப்படியே பூரணமாய் புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும். கண்களை மூடுவோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் தகப்பனார் ஏஜி சபையில் பிரஸ்பைட்டராக கோயம்புத்தூரில் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். ஒரு நாளிலே கேத்தி என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு பெரிய பணக்காரர் ஏஜி திருச்சபைக்கென்று ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்திலே திருச்சபை கட்டி அந்த இடத்திலே திருச்சபையின் போதகர் தங்குவதற்காக ஒரு வீடையும் கட்டி அதை ஏஜி திருச்சபைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த திருச்சபையை பிரதிஷ்டை செய்யும்படியாக என்னுடைய தகப்பனாரும் பாஸ்டர் டி மோகன், சென்னை பட்டணத்திலே ஊழியம் செய்கிறவர் 2 பேரும் போனார்கள். 4 நாட்கள் கன்வென்ஷன். முதல் நாள் கூட்டத்திலே அந்த திருச்சபையை பிரதிஷ்டை செய்தார்கள். 2வது நாள் கூட்டம் முடிந்தது. 3வது நாள், 4வது நாள் கூட்டம் முடிய ஆவியானவரின் தகப்பனுக்கும் பாஸ்டர் டி மோகன் அவர்களுக்கும் வெளிப்படுத்தினார். இந்த தேவாலயத்திற்கு கொடுத்த இடத்திலே ஏதோ சில கிரியைகள்
பாதாளத்தின் ஆவிகள் சுற்றி கொண்டிருக்கிறது, இந்த இடத்தை சுற்றி பாருங்கள் என்று ஆவியானவர் சொன்னார். உடனே என் தகப்பனாரும் அருமையான பாஸ்டர் டி மோகன் அவர்களும் அந்த திருச்சபையை பொறுப்படுத்த பாஸ்டர் ஜோசுவா நவநீதன் அவர்களும் புறப்பட்டு அந்த இடத்தை போகிறார்கள். போய்கொண்டிருக்கும் பொழுது 2 மரங்களுக்கு இடையில் ஒரு இந்து கோயில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. 2 மரத்திற்கு இடையில். உடனே பாஸ்டர் மோகன் அவர்களும் பாஸ்டர் நவநீதன் அவர்களும் என்னுடைய தகப்பனாரும் அந்த ஓனரை பார்த்து சொல்லுகிறார்கள், தேவாலயத்திற்கு கொடுத்த இடத்திலே இது இருக்கக்கூடாது. அவர் சொன்னார், இந்த எஸ்டேட் மக்களை கேட்க வேண்டும், இதை எடுத்தால் பெரிய ப்ராப்ளம் ஆகிவிடும். என் தகப்பனார் பாஸ்டர் ஜோசுவா நவநீதன் பாஸ்டர் டி மோகன் 3 பேரும் அந்த கேத்தி பகுதியில் இருக்கிற எஸ்டேட் மக்களை அழைத்து, இது திருச்சபைக்கு சொந்தமான இடம், இங்கே இது இருக்கலாமா வேண்டாம். என் தகப்பனாரும் பாஸ்டர் டி மோகன் பாஸ்டர் ஜோசுவா நவநீதன் 3 பேரும் சேர்ந்து அந்த கோயிலை கட் பண்ணி அந்த கோயில் ஆடிக்கொண்டிருந்த அந்த ஊஞ்சலை எடுத்துக்கொண்டு போய் ஆற்றிலே விட்டு விட்டார்கள். செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் மோகன் அவர்கள் சென்னைக்கு போய்விட்டார். என்னுடைய தகப்பனார் கோயம்புத்தூருக்கு வந்து விட்டார். அங்கே இந்த கிரியை பலமாய் அசைவாடுகிறது, அந்த கிரியை பலமாய் போராடுகிறது. அந்த துரைத்தனங்கள், வான மண்டல லோகாதிபதிகளுடைய சேனைகள் அந்த இடத்தை கொடுத்தவருடைய வீட்டிற்கு போகிறது, பயங்கரமாய் கர்ஜிக்கிறது, பயங்கரமாய் அந்த தாயாரையும் அந்த தகப்பனாரையும் துன்பப்படுத்துகிறது ஒரே இரவிலே. அது அந்த லேண்ட் ஓனரை பார்த்து சொன்ன வார்த்தை, இங்க வந்து இதை உடைச்சவனுகளை கவனிச்சுக்கிறேன். எவன் உடைச்சா அந்த ஊழியக்காரங்களை நான் கவனிச்சுக்கிறேன். ஸ்ட்ரைட்டா மெட்ராஸ்க்கு போகுது. அப்போதான் பாஸ்டர் டி மோகன் அவருடைய சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறார். அவரை நான் தாக்குவேன். அந்த பிசாசு போனது, அந்த வீட்டை சுற்றிலும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. நெருங்க முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவ மனுஷனோடு இருக்கிறார். அது ஓடி கோயம்புத்தூருக்கு வருகிறது. என் தகப்பனாருடைய வீட்டை நெருங்கும் பொழுது அங்கேயும் நெருங்க முடியவில்லை. சத்துரு நெருங்க விடாதபடி அங்கே பற்றி எறிந்த அதே அக்கினி அங்கேயும் பற்றி எறிந்தது. அந்த சாத்தானுக்கு கோபம் வந்துச்சு பாருங்க, நேராய் போனது. அந்த இடத்தை கொடுத்தவர் ஸ்டெப்ல இறங்கி கொண்டிருக்கும் பொழுது அப்படியே தள்ளி விட்டுச்சு பாருங்க. அந்த படிக்கட்டில் உருண்டு 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 கடைசி படிக்கட்டில் வந்த உடனே விழுந்து மரித்து விட்டார். ஸ்பாட். அவருடைய பிரேதத்தை தூக்கி கொண்டு பெஞ்சில் வைக்கிறார்கள். மேலிருந்து அவருடைய மனைவி வருகிறது. அவங்களுடைய மனைவி, ஐயோ என் புருஷன் இறந்துட்டாரான்னு சொன்னோன்னு பொத்துன்னு கீழே விழுந்து அந்த சகோதரியும் மரித்து விட்டது. 2 நாளிலே பாதாளத்தின் வல்லமைகள், சத்துருவின் வல்லமைகள், பொல்லாத சேனைகள், வான மண்டலத்தில் இருக்கிற பயங்கரமான சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சத்துருவின் கிரியைகள் தேவனுடைய ஊழியக்காரனை தாக்க போய் தாக்க முடியாமல் பலவீனமாய் இருக்கிற, பாவம் செய்கிற, பிசினஸ்ல ஏதோ ஒரு தவறு செய்கிற அந்த குடும்பத்தை தாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவளுடைய பிசினஸ் ஒன்றுமே இல்லை. பெட்ரோல் பங்க் வைத்தார்கள், பெரிய ரெசார்ட் கட்டினார்கள், பஸ் ஓடியது, ஆம்னி பஸ். அநேக இடங்களுக்கு பணம் கட்டுக்கட்டாய் வைத்திருந்தார்கள்.
எல்லாம் லாஸ் ஆகிவிட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதிகாலை வேளையில் என்னோடு பேசினார். மகனே, சில குடும்பத்திலே பாதாளத்தின் வல்லமைகள், சில குடும்பத்திலே சத்துருவின் வல்லமைகள், சில குடும்பத்திலே மாம்சத்தின் கிரியைகள், சில குடும்பத்திலே பொருளாதார தடைகளின் ஆவிகள் வந்து தேவனுடைய பிள்ளைகளை பலமாய் தாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதற்காக ஜெபி. தேவனாகிய கர்த்தராகிய நான் கட்டுகளை அந்த பிள்ளைகளுக்கு அவிழ்ப்பேன். முதல்ல விசுவாசிகளை தாக்காதுங்க, ஊழியக்காரருடைய குடும்பத்தை தான் தாக்கும். அது ஊழியக்காரருடைய குடும்பத்தை யாரை தாக்கும் தெரியுமா? பிள்ளைகளை தான் தாக்கும். பிள்ளைக மேல கை வச்சா ஊழியத்தை விட்டுருவான், அசட்டையா ஊழியம் செய்வான், ஏனோ தானோ பிரசங்கம் பண்ணுவான். காத்திருக்க மாட்டார்கள், ஜெபிக்க மாட்டார்கள். தேவனுடைய ஊழியக்காரனை பிசாசு தாக்கும், பிள்ளைகளை தாக்கும், கொடிய வேதனைப்படுவார்கள். இரண்டாவது விசுவாசிகளை தாக்கும். மூன்றாவது தேவனுடைய ஊழியக்காரனை மூன்றாவதும் தாக்கும். எந்த விசுவாசிக்கு ஜெபிக்கிறார்களோ, எந்த கட்டுகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, முந்தி பலவானை கட்டாமல் இருந்தால். கோவையில் இருக்கிற ஒரு பிரபல ஊழியர் மேக்கா மண்டபத்திற்கு ஊழியத்திற்கு வந்திருக்கிறார். அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். 3 நாள் எழுப்புதல் விடுதலை பெருவிழாவிலே 4வது நாள் காலை கூட்டத்திலே அந்த ஊழியர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் சில விசுவாசிகள் சத்துருவினாலே அலைக்கழைக்கப்பட்டு அவர்கள் ஓ ஓ என்று பயங்கரமாய் கத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த ஊழியக்காரருடைய மனைவி கோயம்புத்தூர் ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியருக்கு சபை கிடையாது. அப்பொழுது அந்த ஊழியருடைய குடும்பம் ஃபுல் காஸ்பல் விசுவாசி. அந்த ஊழியர் அந்த பிசாசின் கிரியைகளை பார்த்து போ அப்படின்னு சொன்ன அதே செகண்ட்ல கோயம்புத்தூர்ல சிவானந்த காலனியில் இருக்கிற ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருந்த அவங்க மனைவியை எல்லா சபையாருக்கு முன்னால அடிச்சு தூக்கிருச்சு பிசாசு. அப்படியே பின்னமாய் தூக்கி கொண்டு குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் வைத்தார்கள். அவர்கள் என் சண்டே கிளாஸ் டீச்சர், அவர்கள் தகப்பனார் எங்களுடைய சபையிலே வசனத்தை எழுதுகிறவர். நேராய் திங்கட்கிழமை ஓடினேன். அந்த தேவ மனிதரும் அங்கே நின்று கொண்டிருந்தார். நான் உள்ள போய், அக்கா என்னாச்சு? என்னன்னு தெரியல தம்பி, திடீர்னு நான் கையில பைபிள் வச்சிருந்தேன், திடீர்னு என்னை தூக்கி வீசிருச்சு தம்பி அப்படின்னாங்க. நான் உடனே அவரை கூப்பிட்டு அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். அண்ணா இங்கே வாங்கண்ணான்னு. அவர் உள்ளே வந்தார். கண்களை மூடின உடனே ஆண்டவர் கேட்க சொன்னார், எந்த ஊருக்கு போனீங்க? மேக்கா மண்டபம். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் என்ன செய்தீர்கள்? பிசாசை விரட்டினேன். என்ன சொல்லி விரட்டினீர்கள்? போ. அந்த சத்துரு தான் உங்க மனைவியை தாக்கிருச்சு. ஒரு பிசாசை விரட்டுவதற்கு முன்பாக உன்னை சுற்றிலும், உன் மனைவியை சுற்றிலும், உன் பிள்ளைகளை சுற்றிலும், உன் சபையாரை சுற்றிலும், தசமபாகம் காணிக்கை பொருத்தனை காணிக்கை கொடுக்கிற விசுவாசிகளை சுற்றிலும், உன் சொந்த பந்தம் ரத்த சம்பந்த பட்டவர்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை எழுப்பிக் கொண்டு முந்தி பலவானை கட்டிவிட்டு நீ அந்த பிசாசை துரத்த வேண்டும். உடனே இந்த ஊழியக்காரர் கையை பிடிச்சார். இவ்வளோ பெரிய ஊழியக்காரனா இருந்தோம், இந்த ரகசியம் எனக்கு தெரியலையே தம்பி, அக்காவுக்காக ஜெபம் பண்ணு. உடனே அந்த அருமையான சகோதரிக்கு நான் ஜெபம் பண்ணினேன். தேவனுடைய வல்லமை இறங்கினது. அந்த பொல்லாத பிசாசை பார்த்து கட்டளையிட்டேன், உனக்கு இங்க இருக்க லாக்கி இல்ல. எந்த சரீரத்தை விட்டு வெளியே வந்தாயோ, அந்த சரீரத்தை எப்படி பிடிக்க வந்தாயோ அந்த இடத்திற்கு ஓடிவிடு.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலை வேலியாய் எழுப்புகிறேன். இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிறேன், சத்துரு எப்படி வருகிறான்? ஒரு வீட்டுக்கு போன அன்னூர்ல, பெரிய வீடு, அந்த சகோதரிக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. அந்த அன்னூர்ல பிரசங்கம் பண்ண போய் ப்ராஃபஸி சொல்லி அவங்களுக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. அவங்க புருஷன் இறந்துட்டாரு. உடனே என்னை கூப்பிட்டு, பிரதர், முதல் மாத சம்பளம் எங்கள் வீட்டிலே நீங்கள் வந்து பொருத்தனையாய் அதை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நேராக அவர்கள் வீட்டுக்கு போனேன். உள்ளே போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்த உடனே ஆண்டவர் காண்பித்தார், உங்கள் கணவன் எப்படி செத்தார். இந்த வீட்டை திறப்பு விழா செய்த உடனே, பிரதிஷ்டை செய்த அடுத்த நாள் விபத்தில் என் கணவன் மரித்தார். உங்கள் கணவன் இந்த வீட்டிலே தான் அந்த ஆவி அசைவாடி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும். நீங்கள் படுத்திருக்கும் பொழுது உங்கள் அருகாமையில் உங்கள் கணவனுடைய ஆவி வந்து படுக்கிறது தெரியுமா? தெரியும். இப்ப நான் இந்த சத்ருவின் வல்லமையை நான் வெளியே ஏற்றி அதை தேவ சமூகத்திலே கட்ட சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். மரித்த ஆவி, ஆக்சிடென்டில் மரித்த ஆவி தன் காலம் வரைக்கும் சுற்றும். என்றைக்கு பிறந்தார்களோ அன்றைக்கு சபத்திற்குரிய தேதி குறிக்கப்படுகிறது. அதற்கு பெயர்தான் பிரசவம். உடனே அந்த தாயார் சொன்னார்கள், தயவு செய்து என் கணவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது. I am a teacher, I am a widow. தெரியும், என் கணவனோடு தான் நான் வாழுவேன். என் கணவனை விட்டு நான் வாழ முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அது மரித்த ஆவி, அது உங்களுக்கு கேடு செய்யும். பரவாயில்ல, என் புருஷனுடைய ஆவி எனக்கு கேடு செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு நன்மை செய்யாட்டினாலும் பரவாயில்ல, என் புருஷனோடு தான் நான் வாழுவேன். எளிமை வந்து வண்டிக்குள் அமர்ந்து விட்டேன். பிரதர், பொருத்தனை காணிக்க தூக்கி எங்கேயாவது வீசம்மா. பிசாசின் ஆவியை உடைய உன் குடும்பத்திலே ஒரு பைசா நான் வாங்கினால் அந்த சத்துருவின் கிரியையும் என்னை தாக்கும். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நினைக்கலாம், உங்க வீட்டில் என்ன வருது சொல்லுங்க. அமுக்கான்னு ஒரு பிசாசு இருக்கு தெரியுமா? பயந்துட மாட்டீங்களே. நாங்க எந்த ஊர்? மசக்காளிபாளையம். மசக்காளிபாளையம் ஒரு இடத்துல, பேரை கேட்டாலே பயமா இருக்குல்ல. மசக்காளிபாளையம் ஒரு ஊர்ல, ஒரு இடத்துல, கோயம்புத்தூர்ல எங்க பிள்ளைக்கு ரொம்ப பக்கத்தில் காலேஜ், பிஎஸ்சி காலேஜ். அதுக்காக மசக்காளிபாளையத்தில் குடியிருந்தோம். அங்கிருந்து 2 நிமிஷத்தில் ஸ்கூலுக்கு போயிடலாம். உடனே அங்கே குடியிருந்தோம். பயங்கர டிஸ்டர்பன்ஸ். நல்ல 3 பெட்ரூமு, ஏசி எல்லாம் ஃபிட் பண்ணி எல்லா வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் சேஃபாக அங்கங்கே வச்சாச்சு. எனக்கு ஒரு பெட்ரூம் தனியாக, ஆனால் என் ரூம் ஏசி கிடையாது. இவங்க 2 ரூம் தான் ஏசி, என் ரூமில் ஏசி கிடையாது. உடனே பெரிய ரூமு, பெரிய பாத்ரூம் அதுக்குள்ளே இருக்கும். கட்டில் போட்டு 2 நாள் அழுப்பு. என்னதான் பேக்கேஜ்காரன் வந்து பேக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்கே இறக்கினாலுமே நாங்கள் அந்த வீட்டை காலி செய்து இங்கே வரும் பொழுது ஒரு பெரிய டயர்டு. நான் அப்படியே நல்லா தூங்கிட்டேன் 3 நாள். 4வது நாள் எங்கள் வீட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு எங்கள் ஊழியத்தில் இருக்கிற ஒருத்தர் பிசாசு மாதிரி வருவார். டெய்லி ராத்திரி 12-11:30 மணிக்கு வருவார் பிசாசு மாதிரி. அவருக்கு ஹோட்டல் வச்சிருக்கிறாரு. அவர் இட்லியும் சட்னியும் முட்டை எடுத்துட்டு வந்துடுவார் எனக்கு ஆம்லேட் போடுறதுக்கு. நேராக வந்து ஆம்லேட் முட்டை போட்டு இட்லியும் சட்னியும் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு இவர் அதுக்குள்ளே போய் கீழே படுத்துட்டார். நான் போய் கட்டலில் படுக்கிறேன். சொல்லுவாங்க தெரியுமா சினிமாவில், பட 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 உஷ் அப்படின்னு சத்தம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதை அன்னைக்கு தான் பார்த்தேன். பட 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 பட. உடனே அந்த ஸ்க்ரீன் அங்கே ஆடுது, இங்கே ஆடுது.
என்னடா ஸ்கிரீன் அங்கே ஆடுது இங்கே ஆடுது, இப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்துருக்கோம் புஷ் அப்படின்னு ஒரு அம்மா வந்து மூளையில் உட்காந்துருச்சு. கதவெல்லாம் மூடி இருக்கு, ஜன்னல் மாத்திரம் திறந்துருக்கு. அப்படியே புஷ்ஷுன்னு வந்து உட்காந்துருச்சு. பெரிய பொட்டு வச்சிருக்குது, ஆரஞ்சு கலர் சாரி போட்டிருக்குது, ஆரஞ்சு கலர் ஜாக்கெட் போட்டிருக்குது. உட்காந்துட்டு என்ன தெரியுமா சொல்லுது, இங்கே பாருங்க, உங்களை எனக்கு நல்லா தெரியும், உங்களை அடிக்க மாட்டேன், உங்கள் வாகனத்தை ஆக்சிடென்ட் பண்ண மாட்டேன், உங்கள் ஊழியத்தை கெடுக்க மாட்டேன், உங்கள் பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் எந்த நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு நான் தடை செய்ய மாட்டேன். நான் இந்த வீட்டில் மட்டும் இருக்க எனக்கு இடம் கொடுங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்ச்சு. நான் பார்த்தேன், சரி பரிதாபமாக கேட்குது, உட்காந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். பரிதாபமாக கேட்குது. டெய்லி ராத்திரி வரோம், அங்கே உட்காரோம், கரெக்டாக 2:50 போயிடும். பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பிசாசெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் பாட்டுக்கு உட்காந்து டெய்லி. ஆனால் டெய்லி அந்த பொம்பளையை பார்த்துட்டே இருக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, காலி பண்ணிடுவோம். எங்கள் பாப்பாவுக்கும் தூக்கம் வரல, என் ஒய்ஃபுக்கும் தூக்கம் வரல, என் பையனுக்கும் தூக்கம் வரல. ஆனால் வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகாய் ஃபர்னிஷ்டோடு அருமையாக கட்டியிருந்தார். வாடகை அதிகம்தான், இருந்தாலும் அந்த வீட்டில் நல்ல ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் அங்கே ஹாப்பி வரல. வீட்டை காலி பண்ணுவதற்கு முன்பாக மேலே ஓனருடைய வீட்டுக்கு செல்லுகிறேன். அதே ஆரஞ்சு கலர் சாரி, அதே ஆரஞ்சு கலர் ஜாக்கெட்டு, அதே பெரிய பொட்டு, மாலை போடப்பட்டிருந்தது. நான் அவரை பார்த்து கேட்டேன், இது யார்? என்னுடைய மனைவி. எங்கே இறந்தார்கள்? நீங்கள் படுத்துக் கொண்டிருக்கிற அறையில் இறந்தார்கள். ஐயா, உங்கள் மனைவியின் ஆவி தினமும் வருகிறது, ஆனா டிஸ்டர்ப் பண்ணல. நாங்க இந்த வீட்டை காலி பண்ணிக்கிறோம். பிசாசு அதட்டல, பிசாச வெளியே போன்னு சொல்லல, பிசாசே எங்களை இங்கு வாழ விடு சொல்லல. அது குடியிருக்கிற இடத்துக்கு நாம எதுக்கு இருக்கணும்? இல்ல, நாம வாட்டுக்கு போயிட்டே இருந்தா ரொம்ப நல்லது. இத போய் உட்கார வச்சு, எங்கிருந்து வந்த, எந்த கல்லறையிலிருந்து வந்த, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, இங்க வா, உன் புருஷனை போய் கூட்டிட்டு வா, உன் பிள்ளைகளை போய் கூட்டிட்டு வா, உன் மருமக்களை போய் கூட்டிட்டு வா, ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த தெருவே ஒரு மாறி போறதுக்கு மரியாதையா நாம காலி பண்ணா ரொம்ப ஆசீர்வாதம். உலகத்தில் சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரே வீடு தான், என்ன ஆனாலும் அந்த வீட்டில் தான் இருக்கணும். வாடகை வீட்டுக்காரங்களுக்கு ஊரெல்லாம் வீடு. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க, வாடகை வீடு வச்சிருக்கிறவங்க எல்லாம். ஹல்லேலூயா. சொந்த வீட்டுக்காரன் ஒரே வீட்டை தான் பார்த்துருக்கணும். ஆனால் வாடகை வீட்டுக்காரங்க டிசைனா வித்தியாசமா அழகான வீடுகளை பார்க்கலாம். இன்றைக்கும் உனக்கு தேவை விடுதலை. நிறைய சம்பவம் இருக்கு. உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன், அவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், அவர் மகனுக்குள், மூத்த மகனுக்குள் பொல்லாத ஆவி இறங்கி இருக்கிறது, போன் பண்ணி சொல்லுகிறேன். அவர் சொன்னார், டொனால்டு, என்ன நீ அதிக பிரசங்கியாரா? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நான் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? உன் மீட்டிங் எத்தனை வருஷம் வந்திருக்கேன் தெரியுமில்ல? உனக்கு நான் எவ்வளவு காணிக்க கொடுத்திருக்கேன் தெரியுமில்ல? உன்னை நான் எவ்வளவு கவனிச்சேன் உனக்கு தெரியுமில்ல? ஏன் பையனுக்கு பிசாசா? பா, இனி போன் பண்ணாத. நகமும் சதையுமா இருந்தோம். நல்ல ஆசீர்வாதமான ஒரு ஊழியர், பல இடங்களுக்கு என்னை கூட்டிக் கொண்டு போவார். நானும் அவரும் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிறோம். அவருக்கு வாமிட் வரும் பொழுது அவருடைய வாமிட்டை வலித்திருக்கிறேன். அவரை சிஎம்சி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அட்மிட் செய்திருக்கிறேன். நான் கோயம்புத்தூரில் செய்கிற ஊழியத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்க வேண்டும் என்று
பிரயாசப்பட்டு ஜெபித்து நான் நடத்துகிற கூட்டத்திற்கு வந்து பல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ரட்சிப்பிற்குள் நடத்த தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்தார். இந்த ஊழியர் அப்படி பேசணும்னு ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டேன். 2 months கழிஞ்சது. ஒரு கூப்பிடுறாரு போன்ல, டொனால்டு எங்க இருக்கிற? நான் பீளமேட்டில் இருக்க, ஒரு வீட்டை விசிட் பண்றேன், நேரம் ஏர்போர்ட்டுக்கு வா, பிஎன்ஆர் நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோ, விமானத்தில் ஏறி வந்துரு, ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கி தரேன், வீட்டுக்கு போகாத, வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடு. என் மனைவிக்கு போன் பண்ணி சொன்னேன், நேராய் ஏர்போர்ட்டுக்கு போனேன், பிஎன்ஆர் நம்பரை சொன்னேன், விமானத்தில் ஏறினேன், போய் சென்னையில் இறங்கினேன். சென்னையில் இறங்கின உடனே அந்த ஊழியர் லுங்கியோடு டீ ஷர்ட்டோடு அவர் கார் ஓட்டிட்டு இருக்கிற அந்த இடத்துல அவர் உட்கார்ந்திருந்தார். ஓடிவா ஓடிவா கார்ல ஏத்தினார். ஸ்பீடாய் போனது கார். அவருடைய வீட்டிற்கு முன் நின்றது, டொனால்டு என்னை மன்னித்துக்கொள், என்னை மன்னித்துக்கொள், என் மகன் பயங்கரமான கிரியைகளுக்குள் ஆயிட்டான், பயங்கரமாய் பாவம் செய்து விட்டான், சத்துரு அவனை பிடிச்சிருச்சு, அலக்கலைச்சிட்டு இருக்குது, பிரேயர் ரூம்ல அவனை பூட்டி வச்சுட்டு தான் உனக்கு போன் பண்ண, தம்பி அந்த ரூமை பார்த்து தர, உன்னை அரைஞ்சிருவா, உன்னை அடிச்சிருவா, உன்னை எத்திருவா, பிளீஸ் எப்படியாவது ஜோம் பண்ணு டொனால்டு. ஸ்டெப்ல ஜோம் பண்ணியே இருந்தேன், அன்னைய பாஷையில் பேசிட்டே இருந்தேன். கதவை திறந்தேன், பூட்டை சாவியை போட்டு திறந்து அந்த லாக்கை திறந்து உள்ளே பார்த்தேன். அமைதியாய் படுத்துக் கொண்டிருந்தான். போய் எழுப்பினேன், ஓ கத்திருச்சு அந்த பையன், வாலிப பையன். எங்க பிடிச்ச, ஏது பிடிச்ச, எப்படி பிடிச்ச? ஏன்னா அவர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக 3 நாள் உபவாசம் போட்டோம். 2 பேரும் அந்த ரூமிலேயே கடந்தோம். துணியெல்லாம் வாங்கி கொடுத்தார், லுங்கி எல்லாம் வாங்கி கொடுத்தார், பனியன் எல்லாம் வாங்கி கொடுத்தார், செருப்பெல்லாம் வாங்கி கொடுத்தார். மணிக்கணக்காய் ஜெபித்தோம். ஆண்டவர் அந்த ஊழியக்காருடைய பையனை பிசாசின் பிடியில் இருந்தும் பாவத்தின் பிடியில் இருந்தும் விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? இன்றைக்கு அந்த ஊழியர் மரித்து விட்டார். ஆனால் அந்த பையன் 136 சபைகளுக்கு தலைமை போதகராய் இன்றைக்கு இருக்கிறான். கரங்களை தட்டி ஆமென். என் மகனுக்கு தெரியும் அந்த ஊழியர் யார் என்று. பெயரை சொல்ல வேண்டாம் என்று நினைத்துதான் நான் பெயரை சொல்லவில்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னா 3 காரியத்தை நீங்க செய்யணும். 1, சங்கீதம் 50:14, தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்து போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட்டுறவங்களை என்ன 3 பாயிண்ட் சுருக்கமா அப்படியே டச் பண்ணிட்டு போற. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, பக்கத்தில் கமா வருது பாருங்க. கமா எதை குறிக்க தெரியுமா? ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். அதுக்காக ரோட்ல மெண்டல் மாதிரி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயான்னு போகாது. அத்தா எவனா அதை அரைஞ்சு கீழ்ப்பாக்கத்தில் மனநோய் மருத்துவமனையில் கொண்டு போய் போட்டுருவான். மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணு, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் பண்ணு, ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் டிவியில் பார்த்துப்படி தெரியுமா? நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், அற்புதமானவரே ஸ்தோத்திரம், அல்பா ஒமேகாவே ஸ்தோத்திரம், ஆதியும் அந்த டிவியில் பார்த்து தொலைச்சிருவார். உன்னைய கண்ணு குருடாயிரும். யார் அந்த ஸ்தோத்திர பலிகள் 1000 எழுதுனதுக்கு சொல்லுங்க. அந்த ஊழியக்காரரை பார்த்து அவரை 4 திட்டணும். கெட்ட வார்த்தையில இல்லை, நல்ல வார்த்தையில திட்டணும். என்ன வார்த்தையில? எல்லாத்தையும் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணாம பார்த்து, நல்லவரே வல்லவரே மகிமையானவரே முந்தினவரே பிந்தினவரே அந்திய மந்தமானவரே இருக்கிறவரே இருக்கிறவரே இப்பொழுதும் இருப்பவரே வருகிறவரே வரப்போகிறவரே வந்தவரே. நாங்கெல்லாம் ரோட்டில் விளையாடிட்டு இருப்போம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது. மூக்குல எல்லாம் சளி விழுகும் தெரியுமா? மண்ணெல்லாம் ஒட்டி. என்ன இப்படிங்கிறீங்க? மூக்கில் சளி வரணும். ஐயோ சளி வரலைன்னா செத்து போயிடுவேன். மூக்கில் பஞ்ச வச்சிருவாங்க தெரியுமா? ஆட இந்த புள்ள அப்படியே அருவருப்பா, சீக்கிரமா. அட மூக்குன்னு இருந்தா சளி இருக்குமா?
நாக்குன்னு இருந்தால் எச்சி இருக்கும். இதெல்லாம் இல்லைன்னா பணம்னு அர்த்தம். மூக்குலேருந்து 2 மூக்குலையும் சளி வலியும், மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும். எங்கள் அம்மா அங்கேருந்து வருவாங்க பாருங்க, தூக்கி கொஞ்சுவாங்க அதே சளியோட. கண்ணே முத்தே மணியே டொனால்டே, எப்படிடா உங்க அப்பாவை போலயே இருக்கியாடா டே, முத்தம் முத்தம் கொடுப்பாங்க. அவங்க வாயில எல்லாம் சளி போகும். தாய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. நீங்கெல்லாம் அப்படி யாராவது அருவருப்பா, ஏ படா டே படா, மூஞ்சியை கழுவிட்டு வாடா, சோப் போட்டு கழுவிடா, அதுக்கு பிறகுதான் உனக்கு முத்தம் கொடுப்பேன்னு எந்த தாயாவது சொல்லுவீங்களா? அப்ப இயேசுவுக்கு நீங்க முழங்கால் போட்டு எப்படி கொஞ்சணும்? நல்லவரே, வல்லவரே, அற்புதமானவரே. அந்த மெழுகுவர்த்தி உருகிறது போல இயேசுவின் அன்பு உருகும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரால் அங்க இருக்க முடியாது, ஓடி வருவார், உன்னை விடுவிப்பார், உன்னை விடுவிப்பார், உன்னை விடுவிப்பார். இரண்டாவது அதிலே வருது பாருங்க, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி. வெளியே பாஸ்டர் சொன்னார், அவங்க மகன் டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு பாடவே முடியாதான். அநேகர் அவரை பரிகாசம் பண்ணுவார்களாம். தொண்டையில பிரச்சனை இருந்ததாம். அவரு தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணாரா, ஆண்டவரே என் மகனுடைய த்ரோட் சரியாக வேண்டுமானால் இந்த பொருத்தனையை நான் செலுத்துகிறேன், என் மகனுக்கு அந்த த்ரோட்டை தரப்பீராக. கையை தட்ட மாட்டீங்களா? உங்க சபை போதகர் தான். ஐயோ ஐயோ, ஏதோ வெளியே இருக்கிற ஒரு போதகர் சொல்ற மாதிரி. நம்ம பாஸ்டரா? பாஸ்டர்ஸ் எப்பவுமே பாஸ்டர்ட்ட தான் சீக்ரெட் சொல்லுவாங்க. பாஸ்டர்ட்டு ரகசிய பாவம் கிடையாது, அவங்க பிள்ளைக்கு கிடையாது, அவங்க பையனுக்கு கிடையாது, அவங்க மனைவிக்கு கிடையாது. இன்னோசென்ட் பாஸ்டர். அப்படியே இருங்க பாஸ்டர், அப்போதான் உங்களை ஏமாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிறார். அவங்க மகளும் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க மருமகளையும் நான் பார்க்குறேன், இங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்க அம்மாவையும் பார்க்குறேன் வெளியே வந்தா. அவங்க பையன் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாலும் புன்னகை ஃபேமிலியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம யெகோவா ரட்சணிய சபை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எல்லா முகத்துலையும் சிரிப்பு, 32 பல்லும் மேலே தெரியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருத்தனைக்கு அவ்வளவு பலன் இருக்கு. யார் விசுவாசிக்கிறீர்கள்? அன்னாள் பொருத்தனை பண்ணினால் குமாரனை பெற்று தேவாலயத்தில் கொண்டு வந்து செலுத்தினாள். எப்தா பொருத்தனை பண்ணினான், தன் வீட்டிற்குள் வந்த தன் மகளை சர்வாங்க தகன பலி செலுத்தினான். மெல்கிசேதேக்குக்கு அருமையான முற்பிதா பொருத்தனை பண்ணினார். தசம பாகத்தை கொண்டு போய் முழுமையாய் செலுத்தினார். ஸ்தோத்திர பலியிட்டா விடுதலை, பொருத்தனை நிறைவேற்றினா விடுதலை, விடுதலை, விடுதலை. மூணாவது சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆபத்து பிசாசுதான். பாருங்க, 3 ஆவி இருக்குங்க. ஒன்று கர்த்தருடைய ஆவி, அது அப்படியே நின்றுட்டே இருக்கும், எப்போ இறங்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று பிசாசின் ஆவி, தந்திரமாக நமக்குள்ளே வர்றதுக்கு யோசிச்சு வரும். எப்போ வரலாம்? ஐசியூவில் இருக்கும்போது வரலாமா, அல்லது ஹார்ட் இழுத்துட்டு இருக்கும்போது வரலாமா அப்படின்னு அது காத்துட்ருக்கோம். இன்னொரு ஆவி இருக்குது பாருங்க, மனுஷனுடைய ஆவி, உடனே வந்துடும். தெரியுமா? ஸ்கூட்டர் வாங்கிட்டான் பாரு, அடுத்த நாள் ஆக்சிடென்ட். இவ்வளோ பெரிய வீடா? இந்த வீடு புண்ணியார்ச்சனைக்கு போகும்போது
உள்ள போனோன்னு சொல்லுவாங்க பாருங்க, இதுதான் லிவிங் ஹால். தெரியாது பாருங்க நமக்கு, இதுதான் இது லிவிங் ஹாலா? இவ்வளோ பெரிய டிவியா? எத்தனை ரூபாய்க்கு வாங்கின? 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாயா? ஓ. உடனே படுக்கை ரூம் கூட்டு போவாங்க. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். எங்க யாராவது உங்களை கேட்டாங்களா? மாஸ்டர் பெட்ரூம், டீச்சர் பெட்ரூம், ஸ்டெனோ பெட்ரூம், நர்ஸ் பெட்ரூம்னு யாராவது கேட்டாங்களா? மாஸ்டர் பெட்ரூம். அப்படியா? இதுல தான் நீ படுப்பியா? 2 டன் ஏசியா? உள்ள போவாங்க. இதுதான் எங்க பாத்ரூம் எல்லாம் எவனா காப்பானா? ஐயோ ஐயோ, இந்த பொம்பளைகளுக்கு இருக்கிற டேஷ் டேஷ் யாருக்குமே இருக்காது. நாங்களாம் ஆம்பளைக்கு ஜென்டிலா, ஹலோ வாங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது, உட்காருங்க அப்படின்பா. வாங்க வீட்டுக்கு போகலாம். வீடை சுற்றி காமிக்குது. பாரு, நான் என்ன வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த பாத்ரூமில் டப்பு வச்சிருக்கிறேன். டப்பு. அதில் படுத்துக்கிட்டே குளிப்பேன். எப்படிமா குளிப்ப? கீழே தண்ணி போகாமல் அதை அடைக்கணும். இங்க திறந்தா சுடு தண்ணி, அங்க திறந்தா பச்சை தண்ணி, அங்க திறந்தா கிளினிக் பிளஸ் ஷாம்பு, அங்க திறந்தா சோப்பு. அப்படியே படுத்துட்டு இருப்பனா, ஒரு கேன் ஷவர் இருக்குது, அதை எடுத்து அப்படியே வச்சேன்னா எல்லாம் காமிச்சிட்டு அந்த அம்மா வெளியே போய் எப்படி கட்டினானோ தெரியல. அந்த ஆளு ஒருவேளை லஞ்சம் கிஞ்சம் வாங்கி கட்டியிருப்பானோ, அவ்வளோதான். அந்த காமிக்கிற அன்னைக்கு பாத்ரூம்ல போய் டப்பை பார்த்ததோடு சரியும். அந்த அம்மா சாகிற வரைக்கும் டப்புல படுத்ததே இல்லை. இதுதான் டைனிங் ஹால். இங்கே தான் நாங்களாம் சாப்பிட போறோம். ஒரு நாள் அந்த பொம்பளை டைனிங் ஹாலில் சாப்பிட்டதே இல்லை. சோபாவில் உட்காரும், இல்லைன்னா கீழே உட்காரும், இல்லைன்னா சேரை போட்டு உட்காரும், இல்லைன்னா டிவி பார்த்து உட்காரும், இல்லைன்னா அப்படியே நடந்துக்கிட்டே சாப்பிடும். எதுக்கு? பெரிய வாழைத்தாறு, அதில் வாழைப்பழம் வேற கொலையாக தொங்கணுமா. வெல்கம். நான் எங்கள் விசுவாசிகளுக்கெல்லாம் சொல்லுவேன், இங்கே பாரு, வீடு கட்டினியா உன்னோட வச்சுக்கோ, என்னை கூப்பிடு, என் பையன் ஃபேமிலி கூப்பிடு, வர்றோம், ஜெபம் பண்ணுறோம், 1000 பேத்துக்கு போடுற சோத்தை காணிக்கையா கொடு, நைட் ப்ரேயர் நடத்துகிறோம், செலவு பண்ணிக்கிறோம். ஹல்லேலூயா. சும்மா அவனை அப்பனை சுப்பனை கருப்பனை ராமசாமி எல்லாத்தையும் கூப்பிட்டு பிரியாணி போட்டு சூப்பர்னு சொல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டுங்களேன். உன் வீட்டுக்கு வந்த மனுஷன் தான், அந்த மனுஷிக்கு ஆவிதான் உன் வீட்டை பிடிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு போனா என் பையன் என்ன கேட்பான் தெரியுமா? அப்பா, மாப்பிள்ளை கோட்டு போட்டாரா? ஆமா கோட்டு போட்டார். என்ன கலர்? டை என்ன கலர்? பேண்ட் என்ன? ஏன்னா பேண்ட் இதெல்லாம் அவனை பார்ப்பாங்க, கோட்டை பார்த்தா அவ்வளவுதான். என் மனைவி கேட்பா, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, என்ன பிரசங்கம் பண்ணீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு போனேன், பொண்ணு அழகா இருந்துச்சா? மாப்பிள்ளை அழகா இருந்தானா நீங்க எவங்களாவது கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணும்போது யோபு ஞானப்பிரகாஷ் ஐயா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். என் கல்யாணத்துக்கு டிஜிஎஸ் ஐயாவை கூப்பிட்டு அவருக்கு வர முடியல, ஹார்ட் சர்ஜரி. அதனால் பால் தினகரன் அனுப்பிச்சார் என்னுடைய கல்யாணத்துக்கு. அப்போது ஒரு பொம்பளை வந்து சொல்லிட்டு போகுது என் மனைவிட்ட, பரவாயில்ல, உன் புருஷன் அழகாக தான் இருக்கிறாரு, பெரிய ஊழியக்காரமா, பரவாயில்ல, சூப்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை விட அவருக்கு வயசு அதிகம், உன்னை விட. எப்படி விட்டு போட்டு போகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் நைட்டில் எங்கள் அப்பா சொல்கிறாரு, பழம், திராட்சை பழம், ஆரஞ்சு பழம் எல்லாம் வச்சிருக்கிறேன், எதையும் சாப்பிடாம. எங்கள் அப்பா சொல்கிறாரு, 91 சங்கீதம், 23 சங்கீதம், 1 சங்கீதம், 121, 128 சங்கீதத்தை வாசிட்டு அப்புறம் போய் படுங்கடான்ச்சு. நான் உடனே உள்ளே போய் உட்காந்தோடனே பைபிளை திறந்து வாமா படிக்கலான்னு சொல்லும்போது, படுக்கலான்னு சொல்கிறேன் பாருங்க, வாமா படிக்கலான்னு சொல்லும்போது, ஏங்க உங்கள் சர்டிஃபிகேட் இருக்குதான்னு கேட்டாப்புல. என்ன சர்டிஃபிகேட்டா அப்படின்னா, இல்லை ஒரு டீச்சர் வந்து சொன்னாங்க, பரவாயில்ல உன் புருஷன் பெரிய ஊழியக்காரன் தான், பரவாயில்ல பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கிறாரு, நோ ப்ராப்ளம், அவருக்கு வயசு தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏம்மா ஆதார் அட்டைலாம் அப்போ கிடையாது, நாளை காலையில் வா பாஸ்போர்ட் காமிக்கிறேன்னு. பாஸ்போர்ட்டை பார்த்தா அவள் 65 பிறந்திருக்கா, நான் 66 பிறந்திருக்கேன், அவனை தான்.
8 மாதத்துக்கு மூத்தவன். ஏங்க இது உங்கள் அப்பா உண்மையாக போட்டார்? ஏங்க எங்கள் அப்பா பாஸ்டர்மா, நான் சிஎஸ்ஐலேருந்து வந்தவன், எனக்கு பெந்தகோஸ் பாஸ்டர்னா பிடிக்காது. அப்புறம் இதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? இல்லை இயேசு சொல்லிட்டார். அப்போ இயேசு சொன்னால் நீ யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்குவ. அப்போ எங்கள் அப்பா பாஸ்டர்மா. இல்லை நிறைய பேர் அந்த டேட் ஆஃப் பர்த்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க. எவ்வளோ நாள் மாற்றி கொடுப்பாங்க? 1 வருஷம் மாற்றி கொடுப்பாங்களா? 2 வருஷம் போடுவாங்களா? என்ன 10 வருஷமாக மாற்றி கொடுத்துருப்பாங்க. எனக்கு 66 30ஆம் தேதி 8வது மாதம் பிறந்தேன். அவ்வளோதான். கப்பு சுப்புன்னு அடங்கி 2-3 நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு சாப்பிட போகிறோம். டீச்சர், என் புருஷனுக்கு 1 வயசு தான் அதிகம். அந்த பொம்பளைகளுக்கு இருக்கிற டேஸு உலகத்தில் ஏமனுக்கு இருக்காது. நான் மரியாதையை போய் உட்காந்து பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க, ஏன்னா நான் யார் வீட்டுக்குமே போக மாட்டேன். அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் போவேன். என் விசுவாசிங்க வீட்டுக்கு போயிடுவேன். மற்ற யார் வீட்டுக்கும் இது வரைக்கும் கேளுங்களேன், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எங்கள் அசிஸ்டண்ட் ஊழியக்கார் சொல்லாமல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் அங்கே போயிருக்கேன். அவங்கெல்லாம் எத்தனையோ வருஷம் டொனால்டு ஆபிரகாம் வருவாங்களான்னு காத்துட்டு இருந்தவங்க அங்கே போய், டீச்சர் எங்கள் ஹஸ்பண்டுக்கு 1 வயசு தான் கூட. மனுஷியாவி தீயினார் சுட்டவன் உள்ளாறு மாறாதே, நாவினார் சுட்டவள். கண்ணடி படக்கூடாது, கல்லடி படலாம். கல்ல ஒரே விட்டெறிஞ்சு காயமாயி டீ போட்டு ஆயின்மெண்ட் போட்டு தப்பிச்சுக்கலாம். கண்ணடி படக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. இயேசு எங்க இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். குழியில் இருக்கிறார், தெருவில் இருக்கிறார், கேட்டோம். இப்போ எங்க இருக்கிறார் இயேசு? பக்கத்தில் இருக்கிறாரா? வடச்சேரியில் இருக்கிறாரா? பெத்தேல்புரத்தில் இருக்கிறாரா? களியாக்கா விளையில் இருக்கிறாரா? தக்காளையில் இருக்கிறாரா? மேக்கா மண்டபம், மார்த்தாண்டம், காஞ்சராங்கோட்டில் இருக்கிறாரா? இல்லைங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இயேசு எங்க இருக்கார் தெரியுமா? எனக்குள் இருக்கிறார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. இப்போ இந்த இயேசு இங்கே உள்ள இருக்காரு. நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். இங்கெல்லாம் கத்து, வீட்டில் போய் ஜீசஸ் எஸ் அப்படின்றவார். நான்லாம் அப்படி தான் ரோட்டில் போயிட்டே இருப்பேன். ஏசி இல்லாத காலத்தில் நான் ஏசி காரில் போயிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், இயேசுவே ரொம்ப ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் மழை அனுப்பிச்சா நல்லா இருக்குமே. மழை வந்துடும். ஆண்டவரே ரொம்ப மழையாக இருக்குது, மீடியம் மழையாக கொடுங்க. அப்போ தான் அந்த கண்ணாடியை இறக்கி வச்சிருக்க முடியும். மீடியமாக வந்துடும். ஆண்டவரே ரொம்ப கூலாக இருக்குது, மழையை நிறுத்துங்க, நிறுத்திடுவார். ஜெர்மனுக்கெல்லாம் போகும்போது அப்படியே மிஸ்ட்டு மழை, பனி மழை பெய்யும் அப்படியே. நான் போயிட்டேன், கிடுகிடு கிடு 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 நங்கு அடங்குது. சர்ச்சில் நின்றுருந்தா இயேசுவின் ரத்தம் அப்படிங்கிற. அப்போ இயேசுவே குளிர அடக்குங்க இயேசுவே. என் பையன் வேற குள் இதுன்னு ஜாக்கெட் கொடுத்து அனுப்பிச்சிட்டான். ஜாக்கெட்னா நீங்கள் போடுற ஜாக்கெட் நினச்சிக்காதீங்க. நம்ம ஆட்கள் உடனே ஜாக்கெட் போட்டிருந்தாரே இவருவாங்க. அது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும். அது போட்டுட்டு அழகாக நின்னா வேர்க்குது. கழட்டி தூக்கி வீசிட்டு அப்படியே பிரசங்கம் பண்ணா கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பர்த்திமேயு அவனுடைய குருட்டை ஆண்டவர் மாற்றினார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு பார்வையடைய வச்சார். ஆமென். இன்றைக்கு உங்க மேல இயேசு இறங்கி இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். வீட்டுக்கு போயிட்டார் நேத்தே. இன்னைக்கு வீட்டில் இருந்து இயேசுவை கூட்டிட்டு வந்திருக்கிற. அங்க தூதர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. இப்ப இயேசு உனக்குள்ள வாசம் பண்ணிட்டாரு.
இனி சூழ்நிலை சாதகமான என்ன, சூழ்நிலை பாதகமான என்ன, நடுத்தெருவில் நிக்க வச்சிருக்கிறேன் சொன்னா என்ன, வழி தெரியாம போறேன் சொன்னா என்ன, என் மகன் சொன்னது போல இயேசு இயேசு உன்னோடு இருக்கிறார், பயப்படாதே, உன்னோடு இருக்கிறார். வலது கையை பிடிச்சு சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. மோசேயோடு இருந்தே, யோசுவாவோடு இருந்தே, உன்னோடு நான் இருப்பேன். இயேசுவுக்குள் இருந்த மகிமை, இயேசுவுக்குள் இருந்த ஆவி, இயேசுவுக்குள் இருந்த தீர்க்க தரிசனம், இயேசுவுக்குள் இருந்த விடுதலை அளிக்கும் வல்லமை, இயேசுவுக்குள் இருந்த குணமாக்கும் வல்லமை, இயேசுவுக்குள் இருந்த பிசாசை துரத்தும் வல்லமை இயேசுவுக்குள் இருக்கிற உங்க மேலையும் இறங்கும். எழும்பி நிற்போமா, கண்களை மூடுவோமா, இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணி 9:40 ஆச்சு. ஒரு 20 மினிட்ஸில் முடிச்சார். நாளைக்கு சாட்டர்டே தான். எனக்கு இந்த ஜெப நேரத்தில் யாராவது எழும்பி போகக்கூடாது. அப்படி எழும்பி போனீங்கன்னா நீங்கள் இப்போவே போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு விடுதலை வேண்டான்னா நீங்கள் தயவு செய்து எழும்பி போயிடலாம். இந்த ஜெப நேரம் முடிகிற வரைக்கும் யாரும் அசையக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நீ எந்திரிச்சு போற நேரத்தில் இயேசு உன் பக்கமாய் வந்து உனக்கு விடுதலை தர வேண்டும் என்று விரும்பி இருப்பார். நீ போனபடியினால் அவர் யாரோ ஒருவருக்கு அந்த விடுதலை கொடுக்க வேண்டியதாயிருக்கும். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, அந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பார்கள். அப்படியே தேவ வல்லமை இறங்க போகிறது. பிசாசு, பில்லி சூனியம், செய்வனை, மாந்திரீகம், என்னென்ன கிரியைகள் இருக்கிறதோ அத்தனை கிரியைகளும் உன்னை விட்டு, உன் பிள்ளைகளை விட்டு. எஸ், சில வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். அவர்கள் முகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் கண்ண மூடி. சில வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள் பலரால் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிறவளையும் நான் பார்க்கிறேன். வீடை கட்டிட்டு அந்த வீட்டில் வாழ முடியாதபடி தன்னன் தனியா இருக்கிறவளை பார்க்கிறேன். எல்லாரும் எங்கெங்கோ சிதறி இருக்கிறாங்க. நீ மாத்திரம் உன் வீட்டில் வேதனையோடு இருக்கிறாய், சஞ்சலத்தோடு இருக்கிறாய், போராட்டத்தோடு இருக்கிறாய். வறுமை இல்லை, எவ்வளவு வேணா பணம் கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னொரு சகோதரியை பார்க்கிறேன், எப்பொழுதும் கண்ணீர். ஒரு நாள் கூட நீ சந்தோஷமாய் உணவு சாப்பிட்டதே இல்லை. சிரிப்புங்கிறது உன் வாழ்க்கையிலே இல்லை. இந்த 2 நாள் தான் நீ விழுந்து விழுந்து சிரிக்கிறாய். எஸ், பயத்தோடு இருக்கிற சிலரை பார்க்கிறேன். அடுத்து என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட்? வாட் இஸ் நெக்ஸ்ட்? வாட் இஸ் நெக்ஸ்ட் லெவல்? நானும் என் குடும்பத்தாரும் இப்படியே தான் பிரதர் சொன்னது போல தெருவில் நின்னுட்டு அழுது கொண்டு இருப்போமா? எங்களுக்கு ஒரு உயர்வு இல்லையா? சிலர் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அலைந்து திரிகிறார்கள். நோ ஸ்டேபிள், நோ ஸ்டடி, ஸ்டாண்ட் ஸ்டில் கிடையாது. அங்கும் இங்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல நின்று அவர்களால் சம்பாதிக்க முடியல. இன்னும் சிலர் பணம் கொடுத்து ஏமாந்து வெளி தேசத்திற்கு போக முடியாமல் இருக்கிற சிலரை நான் பார்க்கிறேன். வெளி தேசத்துக்கு போய் உடனே திரும்பி வந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். அந்த பிள்ளைகள் இங்கே இல்லை, ஒருவர் மாத்திரமே இருக்கிறார்கள்.
மற்றவர்கள் எல்லாம் இயேசுவை வெறுக்கிறார்கள். இன்னைக்கு இயேசு வருகிறார் அம்மா. நாளைய தினத்தில் எல்லாருக்கும் விடுதலையின் ஜெபத்தை நான் எடுக்க போகிறேன். தேங்கண்ணையை பாஸ்டரிடத்திலே நான் கேட்டு நாளை காலையே வாங்கிக் கொள்ளுவேன். அதை ஜெபித்து நான் கொண்டு வரப் போகிறேன். எல்லா விடுதலை உள்ள பிள்ளைகளுக்கு நாளை தலையில எண்ணெய் வைத்து ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு பரிசுத்தமுள்ள போதகர், டிசைன் கிஃப்ட் இல்லைனா, பகுத்தறிதலின் வரம் இல்லைனா எங்களை அவர் அழைத்திருக்க மாட்டார். அவருக்கு இருக்கிற நெருக்கடி எனக்கு தெரியும். மேலே பெரிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்திவிட்டார். பிரைஸ் டிவியை கர்த்தர் நடத்திவிட்டார். ஜனங்கள் நீங்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள், இன்னும் கொடுக்க போகிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மேல போறதுக்குள்ள உன்னை நான் பூரணமா விடுவிக்க போகிறேன். இந்த பாடலை பாடுவோமா? ஜீசஸ் எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள். எல்லா கைதட்டி, எல்லா கைதட்டி. பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. கையை தட்டி, கையை தட்டி. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார், கலங்காதே. அற்புதர் எனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார், கலங்காதே. அவர் அதிசயம் செய்வார், கலங்காதே. அவர் அதிசயம் செய்வார், கலங்காதே. இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஒளி வரும் நேரம் இருளானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ. ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார், கலங்காதே. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார், கலங்காதே. அவர் யாவையும் செய்வார், கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற கைதட்டு என்றும் பெரியவர். நல்ல கைதட்டு. விடுதலை, விடுதலை, விடுதலை. எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, ஆமென். பகையானதோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தா உன்னில் பகையானரோ. வல்லவர் எனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார், கலங்காதே. வல்லவர் எனக்குள்ளே இருக்கின்றார்,
காரியங்கள் செய்திடுவார். சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. ஓ இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் கலங்கி விடாதே. ஜீசஸ் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். சிறு கூட்டமே பயப்படாதே. ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. உன்னை சீருஷ்டித்தவர் உள் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கியவர் உன்னை சீருஷ்டித்தவர் உள் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. இயேசுவின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. பாதாளத்துக்கு போ. ஐயா உன்னை கட்டுகிறார். உன்னை கட்டுகிறார். சத்துருவே பாதாளத்தின் வல்லமையே வாதையே பொல்லாப்பே விலகு. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். தூரத்திடும் நாள்தோறும் பாதுகாக்கும் தூரத்திடும் ரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம். யெகோவா ரட்சணிய சபையில் ரத்தம் பூரண விடுதலை. தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனே ஓ எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே. தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே. நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே. நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை Receive. தேவன் Receive. பகல் உறங்காதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை Receive. 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 இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே ஓ மனமே இயேசுவையே
இயேசுவே ரத்தத்தால் வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் அக்கினி ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி அல்லேலூயா 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 Hallelujah. 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 ஸ்தோத்திர பலி விடுதலைக்கு அடையாளம், பொருத்தனை நிறைவேற்றுகிறது, விடுதலைக்கு ஆரம்பம். கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு. உன் அருகில் வந்தல்ல, உனக்குள் வந்து உன்னை விடுதலை ஆக்கிவிட்டார். சந்தோஷமாய்ப்போ, சந்தோஷமாய்ப்போ. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. இன்னும் பாடிட்டே, இன்னும் துதிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இன்னும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். 1000 நாவுகள் போதாது என்று ஏன் பக்தன் தாவீது சொன்னான் என்று இப்பொழுதுதானப்பா எங்களுக்கு தெரிகிறது. நம்முடைய பிள்ளைகளை மன நிறைவோடு நீர் விடுதலையாக்கி, ஊழியக்காரன் விடுதலையாக்க முடியாது, நீர் விடுதலையாக்கி விட்டீர். நம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.